ரஷ்யா 4 ரீஜனை கையகப்படுத்திட்டாங்க. அப்படி கையகப்படுத்தினதோடி இது முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ரஷ்யாவினுடைய இந்த ஒரு செய்திக்கு பிறகு ஒரு 24 மணி நேரத்திலேயே லைமன் அப்படிங்கிற ஒரு இடத்த நாங்கள் கையகப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொன்னாங்க. உக்ரைன் சொன்னது மட்டும் கிடையாது, கர்சன் பகுதியில் இந்த லைமன் அப்படிங்கிறது டோன்ஸ்க் பகுதியில் இருக்குது, டோன்பாஸ் ரீஜனில் இருக்குது. கர்சன் பகுதியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 25லேருந்து 30 கிலோமீட்டர் ரஷ்யா எங்கெல்லாம் பிடித்து வைத்திருந்தாங்களோ அந்த இடத்தெல்லாம் உக்ரைனுடைய இராணுவம் நாங்கள் ரீகேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மறுபடி டினிப்ரா அப்படிங்கிற மிக முக்கியமான இடத்துல பலவிதமான பிரிட்ஜஸ் அப்படிங்கிறது உக்ரைனுடைய கைக்கு வந்திருக்கு. இப்படி கைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத சாதாரணமாக சொல்லலை. ஒவ்வொரு நாளும் யார் யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத ரஷ்யாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு மேப் வழியாக சொல்லி காண்பிப்பாங்க. அந்த மேப்பை பார்க்கும்போது தெளிவாக நமக்கு ஒரு விஷயம் புரியுது. ரஷ்யாவினுடைய படைக்கு மிகப்பெரிய அளவு தோல்வி வந்திருக்கு. நிறைய இடம் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இழந்திருக்காங்க. இதுக்காகவே அவங்களுடைய ஆர்மியை ரீக்ரூப் பண்ணியிருக்காங்க ரஷ்யா ரீக்ரூப் பண்ணியிருக்காங்கன்னா உக்ரைன் என்ன செய்வாங்க, உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் என்ன செய்யும்? இப்போ அனெக்ஸ் பண்ணிட்டாங்க, அதை சட்டமாக மாற்ற வேண்டுமல்லவா? இப்படிங்கிற பல அப்டேட்ஸ் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். மாவீரன் கர்ணன். இந்த கர்ணன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அவருடைய எல்லா விதமான கேரக்டருமே நம்ம எப்படி இருக்குன்னா ஆச்சரியப்படுத்தும். இப்படிலாம் ஒரு மனுஷன் வாழ முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது இதிகாசத்தில் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தா இப்படி வாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற நிறைய பேர் இருக்காங்க. இந்த கர்ணன் மாதிரி கர்ண பரம்பரை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாவீரன் கர்ணன் அப்படிங்கிற ஆடியோ புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குக் எஃப்எம். நீங்கள் கர்ணனுடைய இந்த வாழ்க்கையை கேட்கணும்னா குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி டவுன்லோட் பண்ண பிறகு TPM 50 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா வருடத்திற்கு 399 ரூபாய் கிடையாது, 199 ரூபாய்க்கு நான் சொன்ன பொன்னியின் செல்வன் கேட்கலாம், கர்ணனை பற்றி கேட்கலாம், இல்லாட்டி வேர்ல்டு வாரை பற்றி கேட்கலாம். இப்படி நிறைய ஆடியோ புக் சம்மரி தமிழ் லாங்குவேஜில் மட்டும் கிடையாது, பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே நீங்கள் கேட்கலாம். ஸோ முதல் அப்டேட் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய கீழ் சபை மற்றும் மேல் சபை இந்த அனெக்சேஷனுக்கு அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. குறிப்பாக இதுக்கு எதிராக நீதிமன்றம் அப்படிங்கிறதும் ஓகே, ரஷ்யாவினுடைய உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா சரிதான், ரஷ்யா செஞ்சது சரிதான், நாட்டுக்கு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம அந்த ரீஜனில் அனெக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நீதிமன்றமும் சொல்லிட்டாங்க. நீதிமன்றம் சொன்ன பிறகு மேல் சபை கீழ் சபையில் அனுமதி கிடைத்த பிறகு இன்னைக்கு புட்டின் அவர்கள் என்ன செஞ்சிருக்காருன்னா இந்த சட்டத்தில் கையெழுத்து போட்டிருக்காரு. அந்த சட்டம் என்ன சொல்லுது, ஓகே 4 ரீஜனும் இனிமேல் ரஷ்யன் ஃபெடரேஷன் தான், ரஷ்யர்களுக்கு என்னென்ன அலவன்ஸ் இருக்கோ அந்த அலவன்ஸ் எல்லாம் இந்த 4 ரீஜனில் வாழக்கூடிய மக்களுக்கு இருக்குது. அந்த மக்களுக்கு உடனடியாக குடியுரிமை என்பது கொடுக்கப்படும். கல்வி அப்படிங்கிறது ரஷ்யாவை சார்ந்த கல்வி அறிவு அப்படிங்கிறது கொடுக்கப்படும். வேலை வாய்ப்பில் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இப்படின்னு சொல்கிற பலவிதமான அலவன்ஸ் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இது திங்கள் அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை என்ன ஆகும்னா முழு ஒரு வடிவம் பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி முழு வடிவம் பெறும்போது நிச்சயமாக இனி ரஷ்யாவினுடைய காய் நகரத்தில் அப்படிங்கிறது அந்த 4 ரீஜனுக்கும் பிற்பாடு இருக்கக்கூடிய பல இடங்கள்லாம் இருக்கும். ஆனால் இந்த 4 ரீஜனையும் முழுசாக ரஷ்யா கையகப்படுத்திட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. அங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. இப்போ உக்ரைன் பெரிய அளவில் அவங்க ஒஃபென்சிவாக அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரஷ்யா கொஞ்சமாக டிஃபென்சிவாக இருந்தவங்க அப்படியே தோல்வி அடைஞ்சு பின்னோக்கி வந்துட்டு இருக்காங்க. லைமன், டினிப்ரா அப்படிங்கிற ஒரு இடம், அடுத்ததாக இப்போ பார்க்க போனால் கர்சனில் 25லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் உள்ளே வந்திருக்காங்க. இது எல்லாமே ரஷ்யாவினுடைய இராணுவ படைக்கு ஏற்பட்ட தோல்வி தான். இந்த தோல்வியை மூடி மறைப்பதற்கு இப்போ ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் இன்னொரு 2 லட்சம் இராணுவ வீரர்களை உக்ரைனுடைய பார்டர் பக்கம் அனுப்ப போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உக்ரைனுடைய பார்டர் பக்கம் ஆல்ரெடி ஒரு 3 லட்சம் இராணுவ வீரர்களை இறக்கப் போவதாக சொன்னீங்களே ரஷ்யா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடையாது. ஸோ இந்த 2 லட்சம் மனிதர்கள் இல்லாட்டி இராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி ரிக்ரூட்மெண்ட்டில் ஏற்படுத்தப்பட்டவர்கள் தான். இவங்களுக்கு போதுமான அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனாலேயோ என்னவோ இவங்களால பலவிதமான கட்டளைகளை அப்படிங்கிறத ஒன்றாக, ஏன்னா இராணுவம் அப்படிங்கிறது ஒரு டீம் ஒர்க் தான், தனிநபரால் எதுவும் செய்ய முடியாது. தனிநபரால் கொஞ்சம் இராணுவ வீரர்களை கொஞ்சம் குவிக்க வேணால் முடியும், ஆனால் அதில் வெற்றி அப்படிங்கிறத டீமாக சேர்ந்து செஞ்சால் தான் முடியும். இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத இந்த ஆர்மி மெம்பர்ஸை வச்சுக்கிட்டு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அந்த டீமை ஒரு இடத்துல அடிக்க விட்டால் ரஷ்யாவுக்கு ஏற்படக்கூடிய தோல்விகளும் அதே நேரத்தில் பிற நாடுகள் ரஷ்யாவின் மீது செலுத்தும் ஆதிக்கமும் அதிகரிக்கும். இதுதான் இப்போ ரஷ்யாவுக்கு நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த 2 லட்சம் இராணுவ வீரர்கள் புதுசாக என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. அது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஐரோப்பிய ஒன்றியம் இன்றைக்கி ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஓகேப்பா, ரஷ்யா இவ்வளோ செஞ்சிட்டாங்களே, நம்ம இன்னும் கொஞ்சம் பொருளாதார தடை எல்லாமே விதிக்கலாம்.
அந்த பொருளாதார தடை அப்படிங்கிறது டைமண்ட்லேருந்து எல்லாத்துக்குமே இருக்கட்டும் அப்படிங்கிறது தான். ஸோ டைமண்ட் அப்படின்னு சொல்லும்போது தான் இன்னைக்கு பெலரஸுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் மிகப்பெரிய ஒரு வாய் தகராறு நடந்துட்டு இருக்கு. இதில் யூகேயும் விழுந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி. ரஷ்யாவினுடைய பெரிய பெரிய டைமண்ட் நிறுவனம் இல்லாட்டி சுரங்கங்கள், சுரங்க அதிகாரிகள், அதுக்கு முதலாளிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் பாதுகாக்கிற மாதிரி பெலரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே ரஷ்யாவிலேருந்து வரக்கூடிய இந்த டைமண்டையும் நம்ம என்ன செய்யணும், உலகளவு அங்கீகாரத்தினுடைய டைமண்டாக மாற்றணும். அப்படி இல்லைனா டைமண்ட் பிஸ்னஸில் பெரிய ஒரு வீழ்ச்சி வந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரஷ்யாவுக்கு ஆதரவான ஒரு நிகழ்வு, கண்டிப்பாக இதுக்கு நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகளும் இருக்கிறார்கள். ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர்கள் எல்லாமே ஒன்றிணைந்து இல்லைப்பா இதுக்கு மேலே ரஷ்யா வளரக்கூடாது, மறுபடியும் சாங்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஜப்பான் என்ன செய்ய போகிறாங்கன்னா, அவங்களுடைய தூதரகத்தை திறக்க போகிறாங்க. எங்கன்னா கியூ, அவங்களுடைய அதாவது உக்ரைனுடைய தலைநகரத்தில் 7 மாதத்திற்கு பிறகு ஜப்பானுடைய தூதரகம் திறக்கப்பட போகிறது அப்படிங்கிற அந்த செய்திக்கும், அதே ஜப்பானுக்குள்ள நார்த் கொரியா மிசைல் டெஸ்டிங்கை செஞ்சு பார்க்குறாங்க அப்படிங்கிற செய்தியும், ஜப்பானுக்கு எதிராக சீனா பலவிதமான காய் நகரத்தலை செய்து வருகிறது அப்படிங்கிற செய்தியும், ஜப்பானும் தென்கொரியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து நிறைய குண்டுகளை பொழியக்கூடிய லைவ் ட்ரில்ல ஈடுபட்டார்கள் அப்படிங்கிற செய்தியும் ஒன்றோடு ஒன்று கனெக்டட் தான். ஒன்று நடந்துச்சுன்னா இன்னொன்று நடக்கும், இன்னொன்று நடந்துச்சுன்னா இன்னொன்று நடக்கும் அப்படிங்கிற தொடர்பு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் இது எல்லாமே. ஸோ இப்போ ஜப்பானுடைய இந்த ஒரு தீவிரத்தன்மை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாட்கள் இப்படியே நீண்டது என்றால் நிச்சயமாக ஜப்பானுடைய இராணுவத்தையும் ஜப்பான் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், ரொம்ப பெரிய அளவில் புனரமைக்க வேண்டியதாக இருக்கும். அதை ஆல்ரெடி அவங்க செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. ஸோ ஜப்பான் மற்றும் சீனா நேரடியாக மோதிக்கொள்ளும் நாடுகள், ஜப்பான் மற்றும் வடகொரியா மறைமுகமாக மோதிக்கொள்ளும் நாடுகள். வடகொரியாவை மறைமுகமாக மோதிக்கொள்ளும் நாடுகள் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் ஜப்பானும் தென்கொரியாவும் தான். ஸோ ஜப்பான் தென்கொரியாவை வச்சு தான் வடகொரியாவை ரொம்ப பெரிய அளவில் அடிச்சிட்டு இருக்காங்க, அடிப்பாங்க. அப்படி அடிக்கும்போது வடகொரியா தென்கொரியா யுத்தம் தான் நடக்குமே தவிர வடகொரியா ஜப்பான் அப்படிங்கிற யுத்தம் நடக்காது. ஸோ வடகொரியாவினுடைய ஏவுகணைகள் ஜப்பானுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வடகொரியா இன்னைக்கும் ஒரு மிசைல் டெஸ்ட்டை செஞ்சு பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது சிறப்பான செய்தி. மிசைல் டெஸ்ட் மட்டும் கிடையாது, சீக்கிரமாக அணு ஆயுத சோதனையும் செய்து பார்க்க போவதாக அறிவிப்புகளும் சின்னதாக உளவு செய்திகளும் கிடைத்திருக்கிறது. கசகஸ்தானுக்கு இன்னைக்கு ரஷ்யா பெரிய ஒரு ரிக்வெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. உக்ரைனுடைய ஒரு அம்பாசிடர் அங்கே இருக்கார், அவரை நீங்கள் நாடு கடத்தணும், நீங்கள் ரஷ்யாவுக்கு அனுப்பிவிடுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது கசகஸ்தான் அதை நிராகரித்திருக்கிறது. அப்படிலாம் நீ கேட்ட உடனே விட்டு கொடுக்கறதுக்கு என்ன சாதாரணமாக வாங்கி வச்சிருக்கிற முட்டாயா இல்லாட்டி வேற எதுவுமா, அதை கொடுக்க முடியாது, அவர் அங்கே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கசகஸ்தான் ரஷ்யா பெரிய ஒரு எதிரி நாடுலாம் கிடையாது, பட் ஆனாலுமே இந்த போக்கை இப்போ கசகஸ்தான் ஈடுபட்டிருக்கிறார்கள். நார்த் ஸ்ட்ரீமில் ஒரு 4 லீக் அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த 4 லீக்கை யார் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு கன்ஃபியூஷன். இந்த மாதிரி பைப்லைனில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாருமே ராணுவத்தை நிப்பாட்டி வச்சாங்க. எங்கே நம்ம பைப்லைனுக்கு ஏதாவது டேமேஜ் வந்துருமோ, யாராவது ஓட்டையை போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி நார்வேலாம் அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஸோ அந்த நார்த் ஸ்ட்ரீம் இப்படி ஒரு லீக் வந்ததுக்கு காரணம் ரஷ்யா தான் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா, மேற்குலக நாடுகள் சொல்ல, மேற்குலக நாடுகளும் அமெரிக்காவும் தான் இப்படி ஒரு லீக்குக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்ல, டோட்டலாக பார்க்கும்போது இப்போ ஒரு விசாரணை அப்படிங்கிறத ஒரு கமிட்டி செய்ய போகிறாங்க. ஆனால் இந்த விசாரணையில் ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு விசாரணை கமிட்டி வச்சிங்கன்னா நாங்கள் அங்கே இருப்போம், எங்களையும் அந்த விசாரணை கமிட்டியில் வைக்கணும், வச்சாதான் நாங்கள் என்ன செய்ய முடியும், அதை விசாரணையை நம்ப முடியும், அப்படி இல்லைனா இந்த விசாரணை எங்களுக்கு எதிராக திரும்பிடும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விசாரணை ரஷ்யாவின் முன்னிலையில் இல்லாட்டி ரஷ்யா கூட்டணியாக நடக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி மட்டுமே. ஸோ புட்டின் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 ரீஜன் அனெக்ஸ் பண்ணிட்டார்ல, அந்த 4 ரீஜனுக்கும் தலைவர்கள் அப்படிங்கிறத நியமித்திருக்கிறார். நீங்கள் தான் ஆக்டிங் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 4 நபர்களை அறிவித்திருக்கிறார். அந்த 4 நபர்கள் தான் இனிமேல் அந்த 4 ரீஜனை ஆள போகிறாங்க. அந்த 4 ரீஜனும் ரஷ்யா ஆளப்போகிறது அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொன்னாலும், புட்டின் அவர்கள் இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்கார், நாங்கள் உக்ரைனை ரொம்ப பெரிய அளவில், உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்களை ரொம்ப பெரிய அளவில் நேசிக்கிறோம். இப்போது இருக்கும் அரசியல் சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய இந்த வார் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது தான் இந்த மக்களுக்கு நாங்கள் எதிரானவங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குங்கிற ஒரு சின்ன அது ஒரு மெசேஜா இல்லை அவங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. பட் புட்டின் அவர்களுடைய இந்த மெசேஜை கன்வே பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவினுடைய ஊடகம் தான். ஸோ ரஷ்யாவினுடைய ஊடகம் திடீர்னு ஏன் உக்ரைன் மக்கள் மீது இவ்வளோ பெரிய பாசம் சொல்கிறாங்க அப்படின்னா, உக்ரைனை விட்டு அவங்க முதல்ல விலகி போயிருக்கலாம்ல, இல்லை உக்ரைன் மீது இந்த மாதிரி குண்டுகள் போடாமல் இருந்திருக்கலாம்ல. நிறைய இடத்துல நிறைய விதமான பிணங்கள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுகிறது. அந்த பிணங்கள் எல்லாமே டார்ச்சர் செய்யப்பட்டது அப்படிங்கிறது பலவிதமான ப்ரூஃபுடன் வெளிவருகிறது. ஸோ ரஷ்யா இப்போ ஏதோ விதமான ஆக்டிங் செய்கிறாங்க, நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குரலையும் உக்ரைனுடைய செலன்ஸ்கி அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். சரிப்பா, இப்போ ஐரோப்பிய ஒன்றியம் எல்லாருமே சேர்ந்து ரஷ்யா மறுபடியும் ஒரு பொருளாதார தடை விதிக்கணும்னு சொல்லியிருக்காங்களே, அதுக்கு இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சில நாடுகள் ஒத்துக்கொள்வார்கள், சில நாடுகள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது இது ஜஸ்ட் பொலிட்டிக்கல் கன்ஃபர்மேஷன் மட்டும்தான். பல நாடுகளும் பொலிட்டிக்கலாக இதை நாங்கள் ஓகே பண்ணுறோம், ஆனால் இது கொஞ்சம் நிபந்தனையாக இல்லாட்டி நேரடியாக வரும்போது சில நாடுகளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனையை மையப்படுத்தி அந்த நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடையில் நீடிக்கலாம், அப்படி இல்லைனா வேண்டாம் இந்த பொருளாதார தடைக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி போகலாங்கிற மாதிரியான முடிவுக்கு வந்திருக்காங்க.
உக்ரைன் இப்போ யார் யார் கையில் இருக்குது, எந்தெந்த இடங்களில் எந்த இராணுவம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இந்த ஒரு இமேஜ். இந்த இமேஜை பார்க்கும்போதே தெரியுது கர்சன் பகுதியில் எல்லாமே ரஷ்யாவினுடைய தலையீடு இல்லாட்டி ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் பின்னோக்கி வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த செய்தி. சரிப்பா, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த சாப்ரோசேஷியா அப்படிங்கிற அணுமின் நிலையத்துக்கு என்னாச்சு? அந்த அணுமின் நிலையத்தில் அவங்க குண்டு போடுறாங்க, இவங்க குண்டு போடுறாங்கன்னு சொல்லி பல பிரச்சனைகள் எழுப்பப்பட்டது அல்லவா? இப்போ அந்த சாப்ரோசேஷியா அப்படிங்கிற அணுமின் நிலையத்தை நாங்களே பார்த்து கொள்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது ரஷ்யா. யாரும் வர வேண்டாம், அதை நாங்களே பார்த்துக்கிறோம்ப்பா, என்னென்ன செய்யணுமோ அதை நாங்களே செஞ்சுக்கிறோம். ஆனால் என்ன, அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற கரண்டை மட்டும் நாங்கள் யாருக்கு எடுத்துக்கிட போகிறோம்? கிரீமியாவுக்கு எடுத்துக்கிட போகிறோம்னு சொல்ல போகிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக சாப்ரோசேஷியா அப்படிங்கிற அணுமின் நிலையம் இப்போது ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. ரஷ்யா யாருக்கு மின்சாரத்தை கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் இந்த மின்சாரம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருப்பதால் இந்த அணுமின் நிலையத்துக்கான எதிர்காலத்துக்கான பல விதமான திட்டங்களும் இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக மாறி நிற்கிறது. சரி, சாப்ரோசேஷியாவை உங்களுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துருவீங்க, இப்போ தான் ரொம்ப நிலப்பகுதிகளை இழந்து விட்டீர்கள் ரஷ்யா, என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டால், இதுக்கு நாங்கள் மறுபடியும் ஒரு உறுதி செய்கிறோம், நாங்கள் இழந்த பகுதிகளை மீட்டெடுப்போம், வேணும்னா பார்த்துக்கோங்க, கர்சனாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா லைமனாக இருக்கட்டும், இந்த இடத்தெல்லாம் நாங்கள் திரும்ப எடுத்துக்கொள்வோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இன்று ரஷ்யா கொடுத்திருக்கிறது. என்னதான் வெயிட் பண்ணாலும் இப்போ ரஷ்யாவுக்கு இழந்த இடங்களை திருப்ப முடியுமா என்று கேட்டால், இப்போ உக்ரைனுக்கு கொஞ்சம் பலம் அப்படிங்கிறது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக ஒரு 629 மில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிற உதவி அமெரிக்காட்டிருந்து கிடச்சிருக்கு. அது இல்லாமல் ஜெர்மனியும் உதவி செய்ய போகிறோம், டென்மார்க் ஜெர்மனி எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் ஹாவிட்சர்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. இதன் அடிப்படையில் இப்போ உக்ரைனுக்கு தேவையான இராணுவ பலமும் அதே நேரத்தில் பண பலமும் அதிகரித்திருக்கிறது. ஆனால் ரஷ்யாவுக்கு தேவையான இராணுவ பலம் அதிகரிக்கவில்லை. அங்கே அனுபவமே இல்லாத இராணுவ வீரர்கள் எல்லையோரமாக நிறுத்தப்படுவார்களோ அப்படிங்கிற ஒரு பயம் மட்டுமே நிலவுகிறது. கிட்டத்தட்ட 32 ஆர்ட்டிலரி பீசஸ், 75,000 ஆர்ட்டிலரி ரவுண்ட்ஸ், கிட்டத்தட்ட 2 லட்சம் ரவுண்ட் ஆஃப் ஸ்மால் ஆர்ம்ஸ் அம்யூனிஷன், இது எல்லாமே யார் கொடுக்க போகிறாங்களா? அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்களாம். இது உக்ரைனுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு டீலாக பார்க்கப்படுகிறது. ஸோ டோட்டலாக இப்போ ரஷ்யா பார்ஷியலாக அவங்களுடைய இராணுவத்தை உக்ரைன் பக்கம் அனுப்பியிருக்காங்க. அப்படி அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும்போதே ரஷ்யா என்ன செய்வாங்கன்னா, உக்ரைனுடைய 15-18% நிலப்பரப்பு எங்களுடைய தான் அப்படிங்கிற சட்டத்தை நிறைவேற்றுவார்கள். அந்த சட்டம் நிறைவேற்றிய பிறகு பல நாடுகளும் அதை எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்படி எதிர்ப்பு தெரிவிக்கும் போது ரஷ்யா சொல்லுவாங்க, வேணும்னா மோதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் இந்த திங்கள் அப்படி இல்லைனா செவ்வாய்க்கிழமை நமக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி, எந்தெந்த நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிய வரும். தெரிய வரும்போது அது நிச்சயமாக தமிழ் பட்சத்தில் அப்படி இல்லைனா வியூகத்தில் பதிவு செய்யப்படும். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.